வணக்கம், வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். பைக்கில் லாங் ட்ரைவ் போகணுன்ற ஆசை நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே இருக்குன்னே சொல்லாமல், அதுக்கேற்ற பைக்கை வாங்கணுன்ற ஆசையுமே நம்மளுக்கு இருக்கும். பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்கு எப்போதுமே பொதுவாக ஒரு பெரிய ஒரு பேரிகேடாக இருக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா அந்த வண்டியோட பட்ஜெட். ஆமாங்க, லாங் ட்ரைவுக்கு ஸ்பெசிஃபைடாக ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக் எடுக்குன்னு நினைக்கிறீங்கிறப்ப அதோட ப்ரைஸிங் எல்லாமே ஓவர் எக்ஸ்பென்சிவாகவும் நல்ல ஒரு டாப் ரேஞ்சு மாடல்ஸாகவுமே இருக்கும். அது வந்து எப்போதும் நம்ம பட்ஜெட்டில் செட் ஆகக்கூடிய ஒரு மாடல்ஸாக இருக்காது. பட் ஆனால் கம்மி ப்ரைஸிங்லேயே நல்ல ஒரு லாங் ட்ரைவ் கெப்பாசிட்டியோட ஒரு சில மாடல்ஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. அந்த மாடல்ஸை இன்றைக்கி நம்மள டாப் 5 லிஸ்டிங்கில் பார்ப்போம். பார்க்குற முன்னாடி சின்ன உங்களுக்கு அந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இல்லை ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவி மாறுங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கப்பா. சரி, நம்ம அதிகமாக பேசாமல் அப்படிக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு பஜாஜோட அவெஞ்சர் ஸ்ட்ரீட் 160. அவங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு க்ரூசிங் போர்ஷனில் வரக்கூடிய ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சரை கெயின் பண்ண ஒரு மாடல்னே சொல்லலாம். டிசைன் பொறுத்த அளவுக்கு திட்டத்திட்ட உங்களுக்கு அந்த ஒரு கிளாசிக் க்ரூசர் ஸ்டைலில் தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த வண்டியோட ரைடிங் போர்ஷன் ரொம்பவே ஒரு டவுனான போர்ஷனில் இருக்குன்றதுனால உங்களுக்கு ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ரைடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் ஹைவேஸில். பட் சிட்டிக்குள்ளேயும் ஆஃப் ரோட்லேயும் இந்த வண்டியோட டிசைன் வந்து அந்தளவுக்கு கேப்பபிள் கிடையாது, அந்தளவுக்கு கன்வீனியன்ட்டும் கிடையாது. பட் ஹைவேஸு லாங் ட்ரைவ் பர்பஸ்ன்னு வரும்போது இந்த வண்டியோட டிசைன் நிச்சயமாக ஒரு பெட்டரான ஒரு டிசைனாக இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 160 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 2 வால்வ் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு 14.79 bhp ஆஃப் பவர்ஸும் 13.7 நியூட்டன் ஆஃப் டார்க்னு ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 105 km/h வரைக்கும் ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஹைவேஸில் ஒரு டீசெண்டான க்ரூசிங் ஸ்பீடான ஒரு 60 to 70 ரேஞ்சில் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா 45 km வரைக்கும் சொல்கிறாங்க. மேபி நீங்கள் ஹைவேஸில் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணினா கிடைக்கலாம். பட் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ரஷ் பண்ணி ஓட்டுறேன், இந்த வண்டி யாரும் ரஷ் பண்ணி ஓட்ட போகிறதில்ல. இருந்தாலும் மேபி யாரை ரஷ் பண்ணி ஓட்டினா இந்த வண்டியோட மைலேஜ் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிங்கிள் சேனல் எபிசோட வருது. பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு ஓகேவான ஒரு பிரேக்கிங் தான். பைக்லாம் நல்லா இருக்குது, பட் பின்னாடி டிஸ்க்கு குத்துந்தா நல்லா இருந்திருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 156 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு ஜஸ்ட் ஒரு 787 mm கிட்ட தாங்க வருது. சாரி, 737 mm கிட்ட தான் வருது. இருக்கிறதே ஒன் ஆஃப் த லோயஸ்ட் சீட் ஹைட் கெயின் பண்ண ஒரு மாடல் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் ரைடர்ஸுக்கும் நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் கேப்பபிளாக இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க இந்த வண்டியோட ப்ரைஸிங் பார்க்காம போகிறோம் இல்லையா. வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,43,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் லாங் ட்ரைவுக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக் எடுக்குன்னு நினைக்கிறீங்கன்றப்ப இந்த ஒரு பைக் ரியலி உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு மாடலு நம்ம டிவிஸோட ரைடர் 125. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு லிட்டரலி உங்களுக்கு ஒரு அனிமல் இன்ஸ்பிரேட்டட் ஒரு நேக்கிட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டைலில் தான் இந்த டிவிஸோட ரைடர் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால் டிசைன் விஷயத்தில் உங்களுக்கு ஸ்போர்ட்டினஸ்க்கு குறை இல்லை. சிட்டி கமிட் அண்ட் ஃபேமிலிஸுக்கு அந்தளவுக்கு கேப்பபிளான்னு தெரியல, பட் அந்த ஒரு ஆஃபீஸ் அது மாதிரி யூஸுக்கு கேப்பபிளான ஒரு டிசைன் டோனர் இருக்குது. லாங் ட்ரைவுக்கு ஏற்ற கம்ஃபர்டபுள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே இருக்குது. ஏன்னா ஓரளவுக்கு நல்லா அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் தான், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் ஸ்பெக் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா இதுதான் ஒரு முக்கியமான ரீசன் இந்த வண்டியை இந்த லிஸ்டிங்கில் நான் 4th பிளேஸில் சேர்த்ததுக்கானது. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இது வந்து ஒரு 124.8 cc-க்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்வ்க்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின். இந்த 125 cc செக்மெண்ட்டில் இந்த பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு ஆயில் கூல்ட் சிஸ்டம் கெயின் பண்ண ஒரு மாடல்னு பார்த்தோன்னா அது நிச்சயமாக நம்ம டிவிஸோட ரைடர் 125 தான். அது இல்லாமல் இதில் மட்டும் தான் 3 வால்வ் இன்ஜின் செட்டப் இருக்குது. சரி, ஓகே. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச் தான். இந்த இன்ஜினோட பவர் வைஸ் பொறுத்த பார்த்தீங்கன்னா 11.2 bhp ஆஃப் பவர்ஸும் 11.2 நியூட்டன் ஆஃப் டார்க்னு ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 99 km/h வரைக்கும் ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த அளவுக்கு ரியலி அந்த ஒரு மிட் ரேஞ்சில் செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸு. நீங்கள் இந்த ஒரு 125லேயே 70 பிடிச்சாலும் எந்த வித வைப்ரேஷனும் இல்லாத அப்படியே ஸ்மூத்தாக போகுது. அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 125 அண்ட் அந்த அளவுக்கு மிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. டாப் எண்ட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 130 அது மாதிரி ரேஞ்சுக்கிட்ட போய் வண்டி முக்க தான் செய்யுது. பட் 125 எனக்கு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கொடுத்தது பெரிய விஷயம் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் மைலேஜ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் இருக்குது. எக்கனாமிக் ஸ்போர்ட்ஸ்ன்ற மாதிரி எக்கனாமிக்
மோடில் போட்டு டீசெண்டான ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப 55 அபோவ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றாங்க. அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ்லையுமே குறையில்ல, நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பேக்கில் ட்ரம் பிரேக்கு, சிபிஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ கொடுக்குறாங்க. பிரேக்கிங் விஷயத்தில் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனில் அந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே கிளைம் பண்ணிக்கிறேன். பிரேக்கிங்கில் கொஞ்சம் பைட்டு கம்மியாக ஃபீல் ஆகுது, பட் ஓகே கம்பைன் பண்ணி அடிக்கிறீங்கிறப்ப சரி ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு பண்ணிடுற டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 123 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 780 mm கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்னு பார்க்கும்போது வண்டியோட ஹேண்டிலிங் மாதிரி விஷயங்கள்லாம் ரியலி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ஏன்னா வண்டியோட வெயிட்டும் கம்மி இல்லையா. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,20,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,33,000 வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு மாடலு நம்ம பஜாஜோட பல்சர் N150 ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைலில் வரக்கூடிய ஒரு பைக்னே சொல்லலாம். டிசைனில் என்னுடைய ஒரு ஃபேவரட் இந்த பஜாஜ் பல்சர் N150. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் லீவ் பண்ணுவீங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட ரைடிங் போர்ஷன், சீட்டிங், சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தருது. லாங் ட்ரைவ்லையும் எந்த பிரச்சனையும் இல்லைன்றப்ப அதுலேயும் பர்ஃபெக்ட் தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஒரு 149.68 cc-க்கான சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுக்குறாங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed gear box தான். வெட் மல்டிபிளேட்ஸ் கிளட்ச் தான் இன்ஜினோட பவர் ஃபிகர்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு 14.3 bhp பவர்ஸையும் 13.5 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ணிட்டு சொல்றாங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த ஒரு 150 cc செக்மெண்ட்ல ஓரளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸே இந்த ஒரு இன்ஜின் ஆஃபர் பண்ணுறதுன்ற டவுட் இல்லை. அதனால் நீங்கள் க்ரூசிங்குமே கூட ஓரளவுக்கு நல்ல பெட்டராகவே மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 48 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிடுறப்போ ஒரு 45 to 50 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களா, உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக்கு இல்லை உங்களுக்கு பின்னாடி மட்டும் ட்ரம் பிரேக்குன்ற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பிரேக்கிங் முடிஞ்ச அளவுக்கு ட்வின் டிஸ்க் போனாலே நல்லா இருக்கும். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,39,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் உங்களுக்கு 1,44,000 முடிச்சலாம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு 1.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் லாங் ட்ரைவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக் எதிர்பார்க்குறீங்கப்ப இந்த பஜாஜ் பல்சர் N150 கூட உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட யூனிகார்ன் 160 ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபேமிலி யூஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிசைன் டோன்லேயே இருக்கும். அது இல்லாமல் இந்த வண்டியோட ரைடிங் போர்ஷன், ஹேண்டில் பார் மாதிரி விஷயங்களும் அந்த ஒரு கம்ஃபர்டபுள் நோக்கி தான் இருக்குன்றதுனால உங்களுக்கு வண்டியோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸ்லையும் எந்த வித குறை இருக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இதில் உங்களுக்கு ஒரு 162.7 cc-க்கான ஒரு சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினில் எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தோன்னா இந்த இன்ஜினோட அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வண்டியில் டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு 5-speed gear box வெட் மல்டிபிளேட்ஸ் கிளட்சுமே பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினால் 12.73 bhp பவர்ஸும் 14 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 160 செக்மெண்ட்டில் கம்மி பர்ஃபார்மன்ஸ் தான். பட் உங்களுக்கு ஹைவே க்ரூசிங்க்கு இந்த இன்ஜின் சப்போர்ட் கொடுக்கும், அதில் எந்த வித டவுட்டும் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 106 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் வண்டியால் இதுக்கு மேலே கொஞ்சம் தான் போக முடியுது. டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இல்லை. பட் அந்த ஒரு சிட்டி கம்யூனிட்டிக்கு எதை மாதிரி ரேஞ்ச் பவர் வேணுமோ அந்த ஒரு பவரை இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுது. ஹைவேஸ்லையும் நீங்கள் ஒரு டீசெண்டான க்ரூசிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு பவரையும் இந்த ஒரு இன்ஜின் ஆஃபர் பண்ணும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 50 km/L தரதாக சொல்கிறாங்க. டெய்லி இந்த ஒரு 160 செக்மெண்ட்லேயே இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜ் பைக்னா அது நம்ம ஹோண்டாவோட யூனிகார்னே சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தா வச்சிங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு, சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வருது. பிரேக்கிங் விஷயத்துலையும் குறை இல்லை, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 140 kg கிட்ட வரைக்கும் வருது. அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 798 mm கிட்ட வரைக்கும் வருது. வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 1,40,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் கொஞ்சம் அந்த ஒரு 160 செக்மெண்ட்டில் ஃபேமிலி, சிட்டி இது மாதிரி எல்லா வித யூஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பைக் எதிர்பார்க்குறீங்கிறப்ப இந்த ஹோண்டா யூனிகார்ன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம யமாவோட FZS FI ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு மாஸ்குலின் டோனில் வரக்கூடிய ஒரு டிசைனே சொல்லலாம். ரியலி
பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்டைலிங்கோடய இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 149 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளர்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினால் 12.2 bhp ஆஃப் பவர் சிம் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 115 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் போகும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 45 km வரைக்கும் சொல்கிறாங்க. மேபி நீங்கள் ஹைவேஸில் டீசெண்டாக ஓட்டுறீங்கப்போ நிச்சயமாக பெட்டர் மைலேஜ் கிடைக்கும். மைலேஜ் விஷயத்தில் சும்மா சொல்லக்கூடாது, பட் பவர் விஷயத்தில் ஒன்றும் சொல்லும்படி இல்லைன்னு தான் சொல்லணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தாச்சுங்க, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பின்னாடியும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு. பிரேக்கிங்கோட பைட்டில் எந்தவித குறையும் இல்லை, நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிரேக்கிங் பைட்டோடைய வருது. உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குதுன்றப்ப அந்த வண்டியோட பவர் ரேஞ்சுக்கு ஓகேன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 135 கிலோ கிட்டே தான் வருது. வண்டி தான் பார்க்க பெருசாக இருக்கும், பட் வண்டியோட வெயிட்லாம் கம்மியாக, அதனால் உங்களுக்கு ஹேண்டிலிங்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 790 mm கிட்ட வரைக்கும் வருதுப்பா. சரி, ஓகே. அப்படின்னு பார்க்கும்போது வண்டியோட ஹேண்டிலிங் ரியலி ஈஸியாக தான் இருக்குது. வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,43,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,44,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு க்ரூசர் பைக், அதுவும் யமஹா தரப்புலேருந்து எதிர்பார்க்குறீங்கிறப்ப இந்த ஒரு யமஹாவோட FZ5 ரியலி உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸ்னே சொல்லலாம். சரி, வாங்க இந்த லிஸ்டிங் வீடியோ நம்ம இங்கே முடிச்சு. இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் பண்ணி வைங்க. இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.